ஹாய் ஹலோ டேஸீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முதல் நீ முடிவினிக்கான எபிசோட் 48. லாஸ்ட்டாக எதாவது முடிச்சிருந்தோம்னா ஒரு ஒரு லாங்கஸ்ட்டு டேட்டிங் எபிசோடோட முடிச்சிருந்துருப்போம். டேட்டிங் எராவில் இருந்திருப்பாங்க 2 பேரும். ஸோ நல்லா பல க்யூட் மூமெண்ட்ஸ் நடந்திருக்கும். பல ப்ளஷி மூமெண்ட்ஸ் நடந்திருக்கும். ஆக்வர்டான எம்பாரசிங்கான நிறைய மூமெண்ட்ஸ் நடந்து அதெல்லாம் கடந்து இப்போ நம்ம அடுத்த எபிசோடுக்குள்ளே போனோம் அப்படின்னா அப்படியே எடுத்தோடனே தி நெக்ஸ்ட் டே அப்படின்ற மாதிரி விடிஞ்சிருச்சு. விடிஞ்சோடனே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து காட்ட போகிறது ஹேன் தான். ஹேன் எந்திரிச்சிட்டு அப்படியே பார்க்குறாரு. ஐயோ விடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி அவருக்கு கடுப்பாக இருக்குது. என்னடா இது, அவன் மூஞ்சில் முழிக்கணும் கடுன்னு இருப்பான், இதில் பூரா கட்டி மேய்க்கணும் அப்படின்ட்டு இது அப்படியே ஒரு வெறுப்புலேயே கிளம்பிட்டு இருக்கும்போது கிளம்பி முடிச்சுட்டு சரி ஏதாவது இமெயில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இமெயில் வந்திருக்கும்ல இவருக்காக. ஸோ அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தா இப்படி சௌமி ஒரு மெசேஜ் போட்டிருக்கு. ஹேன் அப்படின்ட்டு போட்டிருக்கு. ஹேன் இப்படி அது நான் என்ன சொல்கிறதுனா, நான் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே தான் வருவேன், ஒரு முக்கியமான பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன். ஸோ அதனால் நான் மத்தியானத்துக்கு மேலே வரேன், எனக்கு இது பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ கொடுத்து வச்சுருக்க மாதிரி பெர்மிஷனை திமிரா கேட்டு வச்சுருக்க. அவர் பார்க்குறாரு, என்ன ஜந்துவோ இதெல்லாம் பெற்று வளர்த்து ஆளாக்கி இப்படி வேலைக்கு அமுச்சு விட்ருக்காங்க, இது என்னத்த சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை இது பண்ணிட்டு அப்படியே கடந்து போயிட்டார். ஸோ அப்படியே இங்கே கட் பண்ணிட்டு அப்படியே உங்களை காமிச்சோம் அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் லேட்டாக தான் எந்திரிச்சிருப்பீங்க. லேட்டாக எந்திரிச்சு ஐயோ வேலைக்கு போகணுமா அப்படின்ற மாதிரி கடுப்புலே கிளம்பிட்டு சரி அப்படின்ட்டு இந்தான்னு தடவி நீங்கள் ஒர்க்குக்கு போய் அங்கே சேர்றதுக்கே 10 மணி ஆயிடுச்சு. உங்களுக்குன்னா ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் கமிஷனர் ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டுருக்கும்போது பார்த்தா ஒரு ஆள் டக்குன்னு எந்திரிச்சு சல்யூட் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, பார்த்தா ஆறுமுகம், அதாவது அந்த குடிச்சுப்பிட்டு திடுற ஆளோட சொந்தக்கார இன்ஸ்பெக்டரு, அந்த ஆள் சல்யூட் பண்ணுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க. சரி அப்படின்ட்டு சல்யூட்டை மட்டும் அக்செப்ட் பண்ணிட்டு தலையை மட்டும் ஆட்டிட்டு நீங்கள் பாட்டுக்கு உள்ளே போகிறீங்க. உள்ளே போனதுக்கப்புறம் இளமாறன் அப்படின்ட்டு கத்துறீங்களா, உடனே அவர் வராரு. அவர் எல்லாத்தையும் பார்க்குறாரு. இப்படி மேடம் இது இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு மேடம் இப்படி ஆறுமுகம் இன்ஸ்பெக்டர் அவர் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காருனே நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் எல்லா ஒர்க்கு அதாவது வந்தோடனே பண்ணுற எல்லா ப்ராப்பரான எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு இப்படி இளமாறன் அவரை வர சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னோடனே அவர் வெளியே போயிட்டு ஆறுமுகம் அவரை உள்ளே வர சொல்கிறாங்க. அவர் போய் சொல்கிறார், அப்படி உள்ளே போங்க மேடம் கூப்பிட்றாங்க அப்படின்னே. என்னாச்சு ஏதாவது அப்படின்னே, இல்லை நீங்கள் போய் பேசுங்க வாங்கலாம் என்னன்ட்டு அப்படின்ட்டு இளமாறனும் சொல்லிட்டு போயிட்டார். இளமாறன் சொல்லிட்டு போனோடனே இப்படி இவர் நாக் பண்ணுறாரு. மேடம் அப்படின்ற மாதிரி நாக் பண்ணே கம்மின் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவர் கேப் போட்டு டக்குன்னு சல்யூட் அடிக்கிறாரா. நீங்கள் ஓகே அப்படின்ட்டு சல்யூட்டை அக்செப்ட் பண்ணிட்டு உட்காருங்க அப்படின்னே அவர் பார்க்குறாரு. என்னடா உட்கார சொல்கிறாங்க, அவர் தான் நினச்சிருப்பாருன்னா நிற்க வச்சு நான் கப்பிடுங்க கேள்வி கேட்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்களா. நினச்சிருந்தோடனே நீங்கள் உட்காருங்கன்னே அவர் பார்க்குறாரு. ஏன்னா மேடம் ஒன்னே இல்லை உட்காருங்க அப்படின்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்கார்றாரு. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது அவருக்கு. என்னடா சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறது, ஐயோ அப்படின்ட்டு பயமாக வேறு இருக்குது. ஏன்னா கமிஷ்னரு இப்படி நம்ம ஏதோ நம்ம தப்பு பண்ணியிருக்கோன்ட்டு கை களமாக பிடிச்சிருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் நர்வஸ் நீங்கள் புரிஞ்சுட்டு ஆறுமுகம் அப்படின்னே சொல்லுங்கள் மேடம் அப்படின்னே, உங்களுக்கு ஒரு சில விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னே. சொல்லுங்கள் அப்படின்னே. ஃபர்ஸ்ட் நீங்கள் மக்களுக்காக தான் வேலை செய்கிறீங்களே தவிர மற்றவங்களுக்காக கிடையாது. சொந்த இதுக்காக வேலைக்கு வரல. செகண்ட் திங் அவரை உங்கள் சொந்தக்காரங்கன்னு சொல்கிறீங்க. அப்படி உங்களுக்கு அவர் மேலே அதீத அக்கறை இருக்குது அப்படின்னா அவர் இப்படி குடிச்சுப்பிட்டு அலைய விடாமல், அவருக்கு குடும்பம் இல்லை யாரும் இல்லை, சரி நம்ம தான் சொந்தக்காரங்களாம் ஒருத்தர் இருக்கோம் அப்படின்னா அவரை ஒழுங்காக ரீஹேப் சேர்த்துட்டு அவரை திருதுற வழியை பாருங்கள். தேர்ட் திங், இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இவர் அவரோட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி என் காதுக்கு தகவல் வந்தால் நான் யோசிக்கவே மாட்டேன், ஆக்ஷன் எடுத்துடுவேன். கமிஷ்னராக என்னால் என்ன செய்ய முடியுமோ
நான் அதை செஞ்சு விட்ருவேன் அப்படின்னோடனே அவர் பார்க்குறாரு. அவர் என்னன்னா லவாதிவா லவாதிவா லவாதிவான்னு கத்துவீங்க அப்படி இப்படின்னு நினச்சி வந்தவர், நீங்கள் ஒன்றும் இல்லை பொறுமையாக அமைதியாக காமாக வந்துட்டு பதில் சொல்லுங்களா. அவர் பார்த்துட்டு ஓகே மேடம் அப்படின்னோடனே அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் மக்களுக்காக வேலை செய்கிறது தான் இப்படி ஒரு பதவிக்கு வந்திருக்கீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் என் வயசு. ஸோ நீங்கள் நான் புரிஞ்சு நடந்துக்குவீங்கன்னு எனக்கு தோணுது. உங்களை நிற்க வச்சு கேள்வி கேட்குறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனால் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் வயசில் இருக்கிறனால வந்துட்டு நான் உங்களை வந்து உட்கார வச்சு மரியாதையாக நடத்திட்டுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் வந்துட்டு உங்கள் வேலையை மரியாதையாக நடத்துங்க அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப தன்மையாக சொல்கிறீங்களா. அவர் பார்க்குறாரு. ஏன்னா ரொம்ப எடுத்தோடனே இந்த எக்ஸாம் எழுதி எஸ்ஏ ஆகிருப்பாங்களா அந்த மாதிரி எஸ்ஏ இல்லை, சர்வீஸில் வந்துட்டு இத்தனை வருஷம் எஸ்ஏ ஆகிருக்க மாதிரி ஒரு எஸ்ஐ. அதுவும் இல்லாமல் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் விட உங்களுக்கு வயசு கம்மி தான். 28 வருஷம் அந்த மாதிரி ஆனால் தான் வந்துட்டு ஒரு சர்வீஸஸ் ஆக முடியும். உங்களுக்கு 21 அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் தானே இருக்கீங்க. ஸோ அதனால் அதே சொல்கிறீங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் தான் என் வயசு, ஸோ நீங்கள் பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவருக்கு என்னடா இந்த பொண்ணு நம்ம என்னென்னமோ நினச்சி வந்தோம், அவருக்கு என்னென்னா ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட நம்ம திட்டு வாங்க போகிறோம், இதெல்லாம் வந்துட்டு நம்ம வேலைக்கு சேர்ந்த புதுசில் பிறந்த பிள்ளையாக இருக்கும், அப்படி இருக்கும்போது வந்துட்டு இந்த பிள்ளைட்டெல்லாம் திட்டு வாங்க போகிறோமா அப்படின்னு நினச்சி தான் வந்திருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி சொன்னோடனே வந்துட்டு அவர் ஒரு மாதிரி பார்த்துட்டு ஓகே மேடம் நான் இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னே, சரி புரிஞ்சுக்கிட்டா சந்தோஷம். நான் வந்துட்டு தப்பாக பழி போடுறேன்னா இல்லை, அவர் வந்துட்டு நேற்று பண்ணதெல்லாம் தப்பு தான். நிறைய பேரை பண்ணிகிட்டு இருந்தார், அடிக்க மாதிரி போனார், மேலே மேலே விழுக போனார். அண்ட் எனக்கு தெரியும் எப்படி தொட்டால் என்ன மாதிரி இருக்குன்ட்டு எனக்கு தெரியும். அவர் என்கிட்டே அதே மாதிரி பண்ணோன்னே தான் சரி நான் ஒரு போலீஸ்காரங்கக்கிட்டே இப்படி பண்ணுறாரு, நான் போலீஸ்ன்னு சொல்லி அப்படி பண்ணாருன்னா அப்போது வந்துட்டு அவர் இப்படி இருக்கிறது சரியில்லை. ஸோ அவர் நல்ல மனுஷனாக ஆக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போய் ஒழுங்காக ரீஹேப்பில் சேர்த்து விட்ருங்க அப்படின்னோடனே ஓகே மேடம் அப்படின்னோடனே சரி நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னோடனே அவர் பார்த்துட்டு சரி ஓகே மேடம்ட்டு அவருக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்பாடா அசிங்கப்படுத்தாமல் ரொம்ப தன்மையாக சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேப் போட்டு சல்யூட் அடிச்சிட்டாரா, இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொன்னோடனே அவர் வந்துட்டு வெளியே போகிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு சரின்ட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் ஆக்சுவலாக வந்ததே அரௌண்டு ஒரு 10 அந்த மாதிரி தானே, வேலையெல்லாம் முடிக்க வந்துட்டு 11 ஆயிடுச்சு. இனி என்ன டீ டைம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து வேலை பார்த்துட்டே இருக்கீங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, அப்படின்ற மாதிரி இருக்குது. சரின்ட்டு நீங்கள் வாட்டுக்க டீ குடிக்க போகிறீங்க, பார்த்தா ஃபோனை தேடுறீங்க, ஃபோனை அங்கே ஆஃபீஸ் ரூம்லேயே வச்சுட்டு வெளியே டீ குடிக்க வந்துட்டீங்க. ஸோ அப்படின்ட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு டீயை குடிச்சு முடிச்சுட்டு அப்புறம் உள்ளே வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஒர்க் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் சரி கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் பண்ணலான்ட்டு இது பண்ணும்போது பார்த்தா நேற்றுக்கு எடுத்த ஃபோட்டோஸ் அதெல்லாம் வந்துட்டு பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ்ஷியாக இருக்குது. அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஷையாக இருக்கா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை ஒன்றா பார்த்துட்ருக்கீங்க, என்னது அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே உங்களை கட் பண்ணிட்டு இந்த சைடு சௌமியை காட்டணும் அப்படின்னா வந்துட்டு சௌமி வந்துட்டு அதெல்லாம் இல்லை, அப்படியே பேனு படுத்துருக்கா. டைமெல்லாம் வந்துட்டு ஒரு 10 மணி ஆகுது. 10 மணி ஆகியுமே வந்துட்டு எந்திரிக்கலை. அப்படியே பார்க்குறா, அப்படியே ஃபோனை தடவி பார்த்தா 10 ஆகுது. சரி நம்ம தான் லீவ் சொல்லிட்டோம்ல ஹாஃப் டே, அதனால் சரி நம்ம லேட்டாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு ஃபோனை 11 மணி அப்படின்ற மாதிரி 11-11:30 அலாரத்தை வச்சுட்டு அவளுக்கு மறுபடியும் படுத்து தூங்கிட்டா. அப்படியே வந்துட்டு சரி அது அலாரம் அடிக்கும் அப்போ நம்ம எந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பேன் படுத்து தூங்கிட்டா. அப்படியே இவளை கட் பண்ணிட்டு ஜங்குக்கு காமிச்சா. ஜங்குக்கு வந்துட்டு அவர் அதே மாதிரி தான் ஒரு 9:30-10 மாதிரி வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வராரு. எல்லாம் பார்க்குறாங்க, என்ன பாஸ் எப்படியும் டைமுக்கு வந்துடுவார், டைமுக்கு முன்னாடியே வந்துடுவார், இன்றைக்கி என்ன லேட்டாக வராரு அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்ற மாதிரி எல்லோரும் வந்துட்டு குசுன்னு பேசிட்டு யாரும் கண்டுக்கல. அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஆஃபீஸ் ரூம் போயிட்டு அவர் உட்காடுறாரு. உட்காந்தோடனே வந்துட்டு அவருக்கு லைட்டாக அப்படின்ட்டு காலையிலேருந்தே ஒரு மாதிரி ப்ளஷ்ஷியாக தான் இருந்திருக்குமா. ஸோ அப்படியே வந்துட்டு உட்காந்துட்டு என்ன பண்ணலாம், நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவரே புலப்பிகிட்ருக்காரா. அப்போ உடனே ஹேண்ட் வந்துட்டு
குட் மார்னிங் பாஸ் அப்படின்னே, குட் மார்னிங் ஹேன் உடனே, இன்றைக்கி இத்தனை மணிக்கு மீட்டிங் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே இது பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த ஃபைல்ஸ்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த ஃபைல்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் சைன் பண்ணணுன்ட்டு அவர் வாட்டுக்கு வந்துட்டு கையில் இருக்க டேபை பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் லொலன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரா. இவர் பார்க்குறாரு, சரி 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 சரிட்டு தலையாட்டிக்கிட்டே இருக்கார். அப்புறம் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்துட்டு அவர் ஹேன் வந்துட்டு அங்கிட்டு ஓரமாக உட்காந்துட்டு அவரோட வேலையை பார்த்துட்ருக்காரு. அதாவது ஜங்குக் ரூம்லேயே ஓரமாக உட்காந்து பார்த்துட்ருக்காரு. இந்த சைட் ஜங்குக்கும் வந்துட்டு அவர் சொன்ன வேலையெல்லாம் வந்துட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது வந்துட்டு சரி எப்பயும் போல தான் வந்துட்டு அவரோட வேலையை பார்ப்பார்ல. அதாவது எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்பரன்ட் ஷீட்டை வந்துட்டு ஆன் பண்ணிட்டு பார்க்குறாரு. பார்த்தா எல்லாம் வந்துட்டு வேலை பார்த்துட்டே இருக்காங்க. சரி எல்லாம் ஒழுக்கமாக வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா சௌமி பிளேஸில் ஆளை காணோம். உடனே வந்துட்டு பார்க்குறாரு, என்னடா ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்க்குறாரு. சரி ஒரு வேளை ரெஸ்ட் ரூம் போயிருப்பா போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 5 நிமிஷம் ஒர்க் பார்த்துட்ருக்காரு. பார்த்தா அப்பயும் வந்துட்டு ஆள் வரல. என்ன ஆள் வரல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஹேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த பார்த்துக்கிட்டே வந்துட்டு கூப்பிட்றாரா. ஹேன் பார்க்குறாரு, எங்கிட்டு பார்த்து நம்மளை கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு இப்படி வந்துட்டு என்னாச்சு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எட்டி பார்க்குறாரு. என்னது அப்படின்னோடனே சுவாமி எங்கே அப்படின்னே, ஆமாம் பாஸ் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னே அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு இப்போ ஹேண்ட் மூஞ்சியை பார்க்குறாரு. என்னாச்சு அப்படின்னே, இல்லை சௌமி ஃபோன் ஐ மீன் மெசேஜ் போட்டிருந்தா அப்படி நான் வந்துட்டு எனக்கு ஒரு இது இருக்குது, நான் அதனால் கொஞ்சம் லேட்டாக வருவேன்ட்டு மெசேஜ் போட்டிருந்தானோடனே, என்ன அது மெசேஜ் போட்டிருந்தானோடனே, ஆமாம் என்னமோ அவள் கம்பெனி மாதிரி உரிமையாக மெசேஜ் போட்டு வச்சுருந்தா அப்படின்னே, என்னத்த சொல்ல இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெருசாக அது கண்டுக்கல. சரி போய் தொலையுது அப்படின்ற மாதிரி விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு சரின்ட்டு ஒர்க் பார்த்துட்டே இருக்கும்போது வந்துட்டு அவர் வந்துட்டு சரி அப்படின்ட்டு அவருக்கு ஒரு டீ டைம் அந்த மாதிரி வந்தோடனே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்கும்போது வந்துட்டு அவருக்கு லைட்டாக நேற்று நடந்தெல்லாம் ஞாபகம் வருது. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சிரிச்சிட்டே இருக்கார். அப்போ வந்துட்டு ஹேண்ட் பார்த்துட்டார். என்னாச்சு பாஸ் அப்படின்னே, ஒன்றும் இல்லை ஹேனு அப்படின்னே, என்ன அப்படின்னு, அதெல்லாம் உனக்கு புரியாது அப்படின்னே, எனக்கா புரியாதா, ரைட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி எனக்கு புரியல பாஸ் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னே, அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு சிரிச்சிட்டே இருக்கார். சரி சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு பண்ணுறதை பார்த்துட்டு ஹேன் உட்காந்துருக்காரு. ஒரு லெவல் ஆஃப் டைம் மேலே ஹேனுக்கே ஒரு மாதிரி இருக்குது, என்ன இருந்தாலும் பண்ணுறான் கிறுக்குத்தனமா அப்படி சொல்லிட்டு பாஸ் அப்படின்னே, என்ன அப்படின்னே, பாஸ் அப்படின்னு என்னையா அப்படின்ட்டு இப்போ ஹேண்ட் மூஞ்சி பார்த்தோன்னே, அது நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களா அப்படின்னே, நீ சொல்கிறத பொறுத்து தான் இருக்கணுன்னே, இல்லை சார் இல்லை பாஸ் அப்போ வேணாம் அப்படின்னே, சரி சொல்லு அப்படின்னே, அது நீங்கள் என்ன தான் என் பாஸாக இருந்தாலும் இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்குது பாஸ் அப்படின்னோடனே, நான்லாம் சந்தோஷமாக இருந்தேன், ஒருத்தனுக்கும் பொறுக்காதே, எப்பயும் அவள் தான் குத்தி காட்டுவா, இப்போ நீயும் குத்தி காட்ட ஆரம்பிச்சே, அவளோட சேர்ந்து நீயும் கெட்டு போயிட்டுருக்க ஹேன் அப்படின்னோடனே, இல்லை பாஸ் உண்மையாக சொன்னேன் அப்படின்னோடனே, போய் தொலையுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணிவிட்டு அப்புறம் உட்காந்துட்டு ஒர்க் பார்த்துட்ருக்காரு. அப்படியே வந்துட்டு பார்த்தா அரௌண்டு ஒரு அந்த லன்ச் டைம் அப்படி இருக்க மாதிரி ஒரு இப்போ லன்ச் விடுறதுக்கு ஒரு 1/2 hour இருக்குன்னா இவள் அப்போ தான் வரா, பேன்னு வரதை பார்த்துட்டு அங்கே பார்க்குறாங்க எல்லோரும், இவளெல்லாம் பார்க்குறாங்க, என்னன்னொடனே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கா. ஜங்குக்கு வந்துட்டு வேலை பார்த்துட்டு அப்படி எதிர்ச்சியாக பார்க்கும்போது உட்காந்துருக்கா. என்ன ஹேண்ட் வந்துட்டு போலன்னொடனே வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு அவர் இது பண்ணிகிட்ருக்காரு. பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு பிள்ளைன்ட்டு எல்லாம் சாப்பிட போகிறாங்க, இவளும் எந்திரிச்சு சாப்பிட போகிறான். ஹேண்ட் பார்க்குறாரு, ஜங்குக்கும் பார்க்குறாரு. என்ன அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா, சரி வெளியே இருந்தானே வரா, சாப்பிட்டு தான் வருவா, சரி நம்ம பேசலாம், எதுக்கு லேட்டாக வந்தான்னு பேசலான்ட்டு பார்த்தா அவள் வாட்டுக்கு சோறு திங்க போகிறான். பார்க்குறாங்க, ஐய என்ன இது சோத்து மூட்டை அப்படின்ட்டு ஹேனும் பார்க்குறா ஜங்கும் பார்க்குறாரு. அப்படியே 2 ஃப்ரெண்டுகளும் ஒரே மாதிரி தான் இருக்குங்க, வயிறா இல்லை வேறு எதுமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு சரி சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சரி ஹேன் வேணாமா போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சாப்பிட போகிறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வராங்க. பார்த்தா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே உண்டை மயக்கம் தொண்டை வரைக்கும் இருக்குது, அப்படியே பேன்னு படுத்துருக்கு, எல்லாமும் அப்படியே படுத்தே இருக்குங்களா. உடனே வந்துட்டு இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்டை வந்துட்டு ஜங்கு காட்டுறாங்க. எல்லாம் அப்படியே அரை போதில் அப்படியே பார்த்து வேலை பார்த்துட்டு இருக்கலாம். ஜங்குக்கும் ஹேனும் பார்த்து சிரிச்சிட்டு சரி அப்படின்ட்டு இருக்கும்போது வந்துட்டு இந்த சௌமி பக்கத்தில் இருக்க அந்த ஃப்ரெண்டை கூப்பிட்டு, எனக்கு ஒரு மாதிரி தூக்கம் வருது அப்படின்னே,
என்னடி சொல்கிற, லைட்டாக தூக்கம் தூங்கினா ஓகே, தூக்கம் வருதுன்னு சொல்கிறேன்னு. ஆமாம், அது எனக்கு ஒரு மாதிரி தூக்கம் சொக்குது. நான் என்ன பண்ணுறேன், எப்பயும் நம்ம அரை தூக்கத்தில் தானே வேலை பார்ப்போம். அந்த பாஸ் வந்தாருன்னா எழுப்பி விட்டுரு அப்படின்னே, ஏ அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது பொட்டுன்னு படுத்து அப்படியே டேபிளில் பேன் படுத்துங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பொண்ணு பார்க்குது, ஐயோ அந்த ஆள்கிட்ட நம்மளை செருப்படி வாங்க போது போல இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம எதுவும் காட்டிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி அமைதியாக வந்துட்டு இந்த பொண்ணு அப்படியே வேலை பார்த்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தா ஜங்கு கெட்டி பார்க்குறாரு, இந்த பொண்ணு படுத்துருச்சு. படுத்தே விட்டானையா அப்படின்ற மாதிரி படுத்துருச்சா. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி பேசணும், என்ன படுத்து கிடக்கா, சரி எல்லாரையும் வர சொல்லுங்கள் ஃபைல் எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹேன் வந்துட்டு இப்படி சொல்கிறாரு. ஜங்கு இப்படி சொல்லி உடனே ஹேன் வந்துட்டு ஃபைல் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னே எல்லாம் வந்துட்டு ஃபைலுன்னுதுங்க. உடனே அந்த பக்கத்தில் இருக்க பொண்ணு சௌமி எழுப்பிவிட்டு, ஏய் ஃபைல் கேட்குறாங்க அப்படின்னே பார்க்குறேன். என்ன ஃபைலு அப்படின்னே, ப்ராஜெக்ட் ஃபைலு தூங்காது அப்படின்னே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் மறுபடியும் படுத்துட்டா. இந்த பொண்ணு பார்க்குறா, சரி ஒரு வேளை முடிச்சிட்டா போல், அதான் தைரியமாக படுத்துருக்கான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சரின்ட்டு ஒவ்வொரு ஆளாக எந்திரிச்சு போகிறாங்க. ஓகேன்ட்டு சும்மா நார்மலாக சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. எல்லோரும் ஷாக்கு, என்ன நார்மலாக வெளியே வரோம், இல்லைன்னா பேப்பரை விட்டுலாம் இருந்தாலும் அடிப்பான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு இப்படி சௌமியா பார்க்கும்போது சௌமி பார்த்தா தூங்கிட்டு இருக்கா. ஹேன் வராரு, சௌமி அப்படின்ற மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்கும்போது எந்திரிக்கல. சௌமின்ற போது எந்திரிக்கல. உடனே கையில் வந்துட்டு ஒரு ஃபைல் மாதிரி இருக்குமா, டப்புன்னு இப்படி தலையில் அடிச்சிட்டாரு. உடனே இந்த பொண்ணு ஆஹா அப்படின்ட்டு, என்ன ஹேன் குட் மார்னிங் அப்படின்னோடனே குட் ஈவினிங்னோடனே சரி குட் ஈவினிங் அப்படின்னோடனே அந்த பொண்ணு பார்க்குதுங்க, என்னது நக்கெல்லாம் சொல்லுதுன்னு. எந்திரிச்சு போ, பாஸ் கூப்பிட்றாரு, ஃபைல் எடுத்துகிட்டு போ. என்ன தூங்கிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்று அரைக்குறையாக செஞ்சுட்டு இப்போ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்தி விட்றாரு. எல்லாம் பார்க்குறாங்க, ஏன்னா ஹேண்ட் இந்த மாதிரி கத்துற ஆளே கிடையாதா என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க 3 பேர் பேசும்போது நல்லா ஜாலியாக தான் பேசுவார், ஆனால் வெளியே என்னும்போது காட்டிக்க மாட்டாங்களா. இப்போ வந்துட்டு இந்த 3 பேரும் இந்த உங்களை கரெக்ட் பண்ணுற மிஷனில் இருக்கிறனால வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி 3 பேருக்கும் வைப்பு செட் ஆகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது தூக்கமாக வருது அப்படின்ட்டு இந்த பொண்ணு அந்த அந்த வைப்புலேயே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. ஹேன்னா ஐயோ இந்த பொண்ணு வாட்டுக்குன்ட்டு, சௌமியா போங்க பாஸ் கூப்பிட்றாரு அப்படின்னோடனே இந்த பொண்ணு ரொம்ப ஃபார்முலாக வந்துட்டு ஹேண்ட் பேசுகிறத பார்த்துட்டு அப்புறம்தான் வெளில இருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வாட்டுக்கு அப்புறம் உள்ளே போகுது. உள்ளே போயிட்டு இப்படி நாக் பண்ணுது. மே கமென் சார் அப்படின்ட்டு கேட்குதா. உடனே வந்துட்டு அவர் கமென் அப்படின்றாரு. அவருக்கு தெரியுது நல்ல போதையில் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணுறாரு. அப்படியே வந்துட்டு இந்தாங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலை கொடுத்துட்டு அப்படியே கீழே குனிஞ்சிட்டே இருக்கா. அவர் பார்க்குறாரு, என்ன அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு. அது பாஸ் அப்படின்னோடனே என்ன அப்படின்ட்டு அந்த ஃபைலை பார்த்துட்டே இருக்காரு. பேஜஸ் எல்லாம் நல்லா இருக்கா, ஃபைல் தானே பார்க்குறீங்க அப்படின்னே. ஆமாம், எனக்கு ஒரு உதவி பண்ணுறீங்களா அப்படின்னே. உனக்கு நான் உதவி பண்ணணுமா அப்படின்னே. இல்லை ரொம்ப பெரிய உதவிலாம் இல்லை, ஒரு சின்ன உதவி தான் அப்படின்னே. என்ன அப்படின்னே. அந்த சேரில் உட்காந்துக்குவா அப்படின்னே. அவர் பார்க்குறாரு, என்னாச்சு அப்படின்னே. இல்லை உட்காந்துக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னே. சரி முடியல போல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் சரி உட்காரணுன்னே உட்காந்து டப்புன்னு அப்படியே டேபிள்லேயே படுத்துருச்சு. தங்க பார்க்குறா, ஏய் என்ன இது உடம்பு சரியில்லையா, எந்திரி வேணா ஹாஸ்பிட்டல் போகலாமான்னே. இல்லை பாஸ் தூங்கிக்கிறேன் பாஸ் அப்படின்னே. தூங்கிக்கிறியா, உனக்கு என்ன திமுறா, பாஸ் முன்னாடி வந்துட்டு தூங்கிக்கிறேன்னு வேறு சொல்லுவியான்னு சொல்லிட்டு ஜங்க குலுக்கிக்கிட்டே இருக்காரு. ஐயோயோ என்ன வேறு வேலை மாதிரியே இல்லையா, புருஷன் முன்னாடி என்ன நச்சன்ட்டு சும்மா தூங்கிட்டு இருக்க பிள்ளைய உசுப்பி அவன் என்னன்னா உயிர் மயிரை வாங்குறா. இப்போ எந்திரிச்சு வந்து பார்த்தா நீங்களும் உயிர் மயிரை வாங்கிட்டு இருக்கீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, புருஷன் முன்னாடி வேறு வேலை இல்லையா, உங்களுக்கு கூட இருந்தால் உங்களோட போதைக்கு நாங்களாம் ஊருக்காயா அப்படி இப்படின்ட்டு லொடன்னு பேசிகிட்டே இருக்கான். அங்கே பார்க்குறான், என்ன சொல்கிற அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, நான் ஒரு 10 நிமிஷம் தூங்கிக்கிறேன், உங்கள் பொண்டாட்டிகிட்டே தான் இங்கே இருந்தேன், அவள் தான் தூங்க விட மாட்டேன்ட்டான், நீங்களாம் தூங்க விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் படுத்து தூங்கிட்டான். ஜங்கு பார்க்குற, என்ன எதுவும் லூஸு மாதிரி வளருது, சரி தூங்கட்டும், பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்காளா, அதனால் வந்துட்டு சரின்ட்டு இது பண்ணிட்டார். இந்த ஃபைல்லாம் பார்த்தா கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ஒர்க்கு முடித்த மாதிரி தான் இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு, இந்திரி
ஏய் இந்திரி இந்திரி அப்படின்னு சொல்லிட்டு டேபிளில் தட்டிகிட்டே இருக்காரா. பாஸ் ஒரு 5 நிமிஷம் அப்படின்னே, இது என்ன வீடா இந்திரி அப்படின்னே அப்படின்ட்டு ஒரு மாதிரி எந்திரிக்கிறாளா. உடனே வந்துட்டு சரி சரி பாஸ் குட் மார்னிங் அப்படின்னே, குட் ஈவினிங் அப்படின்னே, சரி ஏதோ ஒன்று சொல்கிறேனே, அவரும் திருத்துறாரு நீங்களும் திருத்துறீங்கன்னே, திருத்தி நீ திருந்துறியா அப்படின்னே, சரி ஃபைல் கொடுங்க கிளம்புறேன்னே, என்ன ஃபைல் கொடு கிளம்புறேன், என்னாச்சு ஏன் இப்படி இருக்க, தூக்கம் வருதுன்னா ஏன் இப்படி முடியாமல் வந்து உட்காந்து இது பண்ணிகிட்ருக்க, லீவ் போட்டிருக்கேன்னு தானே. லீவ் போட்டிருப்பேன், ஆனால் நீங்கள் தான் சம்பளத்தில் கை வைப்பீங்களே அப்படின்னே. ஐயா அப்படின்ட்டு அவர் பார்க்குறாரு. ஆமாம் இது முன்னாடி நிறைய லீவை போட்டு வச்சுருக்கேன், அப்புறம் சம்பளம் கிடைக்காம போயிடும், அப்புறம் வீட்டுக்கு காசு அனுப்பிச்சுன்னா வீட்டில் இருக்கவங்களாம் கொண்டு போடுவாங்க, அதுதான் அப்படின்ட்டு வந்துட்டு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி பாஸ் நான் போயிட்டு வரேன், தேங்க்யூ, கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தான் தெரியுது, போய் ஒரு டீயை போட்டேன்னா மொத்தமாக தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு இருமிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போகிறாள. என்ன முடியலன்னா வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னே, ஒன்றும் இல்லை பாஸ் தூக்கம்தான் இல்லை அதனால தான் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னே. ஸோ சரி சரி அப்படின்ட்டு இருக்கும்போது வந்துட்டு சரி அப்படின்ட்டு அவருக்கு இப்போ தான் லைட்டாக நிதானம் தெரியுது. ஆமாம் ஒயர் என்ன சொன்னா உடனே அப்படியே போயிட்டு இருந்தோம். அப்படியே திரும்பி பார்த்துட்டு, அவளை மட்டும் ஞாபகப்படுத்தாங்க, அவன் மேலே செம்ம வெறியில் இருக்கேன், அவளாம் கையில் கிடச்சா கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னே. என்ன அப்படின்னு, ஐயோ அவளாம் மனசு தானா இல்லை வேறு எதுவும் ஜென்மமா, நான் சொல்கிறேன் அடியே அடியே உனக்குன்னா நீ வந்துட்டு குத்துக்கல் மாதிரி போயிடுவடி ஒரு டீயை குடிச்சுப்புட்டு, நான் அப்படி கிடையாதுடி, தூங்கலைன்னா எனக்கு வேலை பார்க்குற இடத்துல தூக்கம் வருடி, தூக்கம் வருன்னா ஆஹாஹா நீ நொட்டணுன்ட்டு என்னை உட்கார வச்சு நை 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 நைன்னு பேசி என் தூக்கத்தை அப்புறம் கெடுத்து 4 மணி வரைக்கும் உட்காந்து பேசுகிறா பேசிக்கிட்டே இருக்கா, தூங்கினவளை உசுப்பி ஃபோன் பேசுகிறா, என்ன ஜென்மமோ சே கர்மம் அப்படின்ட்டு கத்துறா. ஜங்குக்கு பார்க்குறாரு, என்ன இந்த கிளி கிழிக்கிறா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டு, ஐயோ அவளை பற்றி பேசாதீங்க நான் அப்படின்ட்டு இது பண்ணிட்டு, சரி என்ன அப்படின்னு, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவள் போக ட்ரை பண்ணுறாளா மறுபடியும். சரி ஒய்யன் என்ன சொன்னான் அப்படின்ட்டு ஜங்கு கொண்டு ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி சிரிச்சுட்டே கேட்குறாளா. அப்படியே வந்துட்டு அவளை பார்த்துட்டு ஒன்றும் சொல்லலையே அப்படின்னே, ஒன்றும் சொல்லலையா, ஒன்றும் சொல்லாமலையா தூங்காமல் இப்படி வந்து உட்காந்துருக்க அப்படின்னே, அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை அப்படின்னே. ஏய் சொல்லு அப்படின்னே. சரி விடு, நீங்களாம் திணறத பார்த்தா எனக்கு என்னமோ கச்சச்சா அப்படின்னே. என்ன அப்படின்னே, நான் ஏதோ டேரில் ஜெயித்த மாதிரி இருக்குது அப்படின்னே. அப்படிலாம் இல்லை அப்படின்னே. அப்படிலாம் இல்லையா அப்படின்னே. இமிட்டேட் பண்ணாதீங்க அப்படின்னே. நான் எங்கே இமிட்டேட் பண்ணேம்மா, நான் வந்துட்டு உண்மையை சொன்னேன் அப்படின்னே. அதெல்லாம் அப்படின்ட்டு அவளுக்கு பொய் சொல்ல மனசு இல்லையா. உடனே வந்துட்டு அவள் மூஞ்சியை பார்த்துட்டு ஆமாம் ஆமாம் சந்தோஷமாக தான் இருந்தாலான்னு, என்ன சொல்கிற அப்படின்ட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி கேட்குறா. அவ்வளோ சீன்லாம் இல்லைன்னு. அவ்வளோ சீன் இல்லையா, எவ்வளோ ஸ்கெட்சு போட்டு இது பண்ணி அப்படி பண்ணி நான் இது பண்ணால் சீன் இல்லையா, சாவடிச்சிருவேன் அப்படின்ட்டு அவர் சண்டைக்கு வராரா. உடனே வந்துட்டு இப்போ பார்க்குறேன், என்ன சண்டைக்கு வரீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஸோ அதான் சொல்லிட்டேன்ல, அவள் தான் இம்ப்ரெஸ் ஆகிட்டான்ட்டு அப்படின்னே. அவ்வளோதான் அப்படின்னே. ஏ இல்லை நீ வாங்க அப்படின்னே. என்ன பாஸ் அப்படின்னே. இல்லை யாரோ சொன்னாங்க ஒய்யனெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணுறதுலாம் கஷ்டம், அதெல்லாம் நடக்கவே நடக்காது, அதுக்கெலாம் நீங்கள் சரிபட மாட்டீங்க அப்படின்னாங்க. இப்போ யார் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கையை ஒரு மாதிரி இது பண்ணிட்டு அப்படியே காலரை ஃப்ளிப் பண்ணுறாரா. அப்படியே பார்க்குறா.
அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்க்குறாளா. உடனே வந்துட்டு என்ன பார்க்குற அப்படின்னே, ஒன்றும் இல்லை என் தலையெழுத்து இதெல்லாம் பார்க்கணுன்ட்டுருக்குன்ட்டு அவள் அப்படி சொல்கிறாளா. என்ன சொல்கிற அப்படின்னே, ஆமாம் அவள் என்னன்னா லைட்டு பூரா நல்லான்ட்டு பேசிகிட்டு இருந்தேன், நீங்கள் என்னென்னா நைன் பேசிகிட்டே இருக்கீங்க அதான் அப்படின்னே. உனக்கு பொறாமை, நான் வந்துட்டு டேரில் ஜெயிச்சிட்டேன்னொன்னே. ஆமாம் பொறாமை, அப்படியே பொறாமை இது பண்ணிட்டாலும் அப்படின்னோடனே அப்படின்ட்டு இவளுக்கு ஒரு மாதிரி டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. ஏன்னா தோத்துட்டா, அதனால் வந்துட்டு சரி என்ன தோத்துட்டேன்றனால இவ்வளோ வெறுப்பாகக்கூடாது, அதுக்காண்டி இவ்வளோலாம் வன்மத்தை கக்காது அப்படின்னே. வன்மம்லாம் இல்லை அப்படின்ட்டு இவள் சொல்ல வராளா. அப்புறம் ஆனால் வன்மம் தான் அப்படின்ட்டு சொல்கிறாளா. அப்போ சரி ஒத்துக்கிட்டா சந்தோஷம்தான்ட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது, சரி சொல்லு லொடலொடன்னு பேசாத அப்படின்னே. இம்ப்ரெஸ் ஆகிட்டா அப்படின்னே, உண்மையாலேவா அப்படின்னே. இம்ப்ரெஸ் ஆகிட்டா அப்படின்னே. எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு, ஒரு 100க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னே அப்படின்ட்டு சௌமி யோசிச்சு பார்க்குறா. என்னென்னலாம் பேசுனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டு, ஆல்மோஸ்ட் அப்படின்னோடனே. ஆல்மோஸ்ட்னால் எனக்கு புரியல. 100%க்கு ஆல்மோஸ்ட் அப்படின்னோடனே. அப்படின்னோடனே ஜங்குக்கு வந்துட்டு எந்திரிச்சுன்னுட்டு போடு 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 போடுன்ட்டு அங்கே பக்கத்தில் கிடக்கிற பொருளெல்லாம் தட்டி தட்டி விட்றாரு. என்னென்னமோ பண்ணுறாரு. இந்த பொண்ணு பார்க்குறா. ஐயே என்ன இருந்தாலும் பைத்தியம் முடிச்சிருச்சா. ஜங்குக்கு ஜங்குக்குன்றாலாம். உடனே டக்குன்னு அவர் தட்டி விட்டதெல்லாம் பார்த்துட்டு என்ன சொன்னேன் அப்படின்னே. மிஸ்டர் பாஸ் 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 என்னாச்சுன்னொன்னே, உனக்கு இருக்குது தனியாக பார்த்துக்கிறேன்னொன்னே. ஆமாம் அப்படின்ட்டு சரி என்ன சொன்னோன்னே, டேரில் ஜெயிச்சிட்டேன்ல அப்படின்னே. சரி அப்படின்ட்டு சரி என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்ட்டு டக்குன்னு மறுபடியும் சேரில் உட்காந்துட்டாரா. இந்த சைடு ஹேண்ட் தான் வந்துட்டு எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்ருக்காரு. அப்படியே வந்துட்டு பார்க்குறேன், யாரா பைத்தியக்கார பையன் அப்படின்ட்டு ஹேண்ட் வந்துட்டு புலம்பிட்டு எடுத்து வைக்கிறாரு. நீ சொல்லு என்னாச்சு அப்படின்னே. ஆனால் எனக்கு இன்னுமே புரியல, எப்படியா இம்ப்ரெஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறாளா. ஏன்னா எப்படி பண்ணனா எனக்கு தெரியாதா அப்படின்னானே. உனக்கு தான் தெரியாது, அதுதானே உண்மை. உனக்கு தெரிஞ்சிருந்தா இந்நேரம் நீங்கள் உட்காந்துருப்பியா, இந்நேரம் நீ எங்கேயோல இருந்திருக்க மாட்ட அப்படின்னோடனே. இவ்வளோ நேரம் நல்லா ஜாலியாக தானே இருந்தேன், எதுக்கு இப்படி மூடை ஸ்பாயில் பண்ணுறோன்னே. ஐயோ ஸ்பாயில்லாம் பண்ணல, உண்மையாக சொன்னேன் அவ்வளோதான் அப்படின்னே. சரி அப்படின்ட்டு அவருக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கா. சரி போய் தொலை அப்படின்ட்டு. சரி என்ன சொன்னேன் அப்படின்னே. என்ன சொன்னேன்னா, இம்ப்ரெஸ் ஆகிட்டா. லைக் லிட்ரலி ஜில்லோ அப்படின்னோடனே. ஜில்லோனா உண்மையாலேவா, அவளும் இம்ப்ரெஸ் ஆகிட்டாளா, ஃப்ளாட் ஆகிட்டாளா அப்படின்னோடனே. அவனே ஹேனுக்கே ஷாக்கு, இன்னும் அந்தளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணிட்டானோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன். நான் யார் அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி காலர் சிலிப்பி விட்டுட்டே இருக்காரா. பார்க்குறா, இவர்கிட்டலாம் போய் நான் தோக்குற நிலமை எனக்கு வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பார்வை பார்த்துட்டு, சரி நான் போய்ட்டுறேன் எனக்கு வேலை இருக்கணும்னே சொல்லிட்டு போகிறேன்னே. என்ன ஆனால் நான் நினச்சி கூட பார்க்கல, சரியான ஆளையா நீ, மயக்கிவிட்ட அந்த பிள்ளையா அப்படின்னே. மயக்கிட்டாளா அப்படின்னே. ஆமாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், லைக் நீ ஏதாவது செய்வ, லைக் மட்டிக்கும் மாதிரி, எப்படி சொல்கிறது, எப்பயும் போல் பழைய குருடி கதவு திரடின்ற மாதிரி அந்த பழைய 5 ஸ்டார் ஹோட்டல் பெரிய உங்களோட கிளாஸிஸ்ட் பிஹேவியரை காட்டுற மாதிரியான இடங்களுக்கு தான் கூப்பிட்டு போவேன்னு நினச்சேன். இல்லை, உனக்கு ஒயன்தான் நீ அவ்வளோதான், அது உன் தலையில் எழுதிருச்சு, நீ உன் தலையில் எழுதுறதுனால உனக்கு தான் ஒயன் அப்படின்ட்டு சொன்னோன்னே. இவர் ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்குறாரு. எல்லாம் பார்க்குறான், ஹேண்ட் பார்க்குறான், அந்த பொண்ணு பார்க்குறான். என்னாச்சு ஆம்புலன்ஸ் மாதிரி சவுண்டு விட்டுருக்கீங்கன்னே.
இல்லை சந்தோஷம்தான். எவ்வளோ பிளான், எப்படி எப்படி ஸ்கெட்சு போட்டு எப்படி எப்படி இது பண்ணால் இம்ப்ரெஸ் ஆவான்னு சொல்லிட்டு எத்தனை நாள் பிளானு. ஒரு வழியா நல்லா யார் கிரேட் ஜான் ஜங்குக் அப்படின்னே பஸ் அப்படின்னே நீ வாய முடு, எதுவும் சொல்லாத வாய முடு, நான் தான் இம்ப்ரெஸ் பண்ணிட்டேல, அவள் தான் ஃப்ளாட்டுன்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன கப்பு சிப்புன்னு இருந்தேன். எனக்கு அதுதான் இன்னுமே நம்ப முடியல. அதுவும் நீங்களாம் இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறது தான் நம்ப முடியலன்னொடனே எப்படி இந்த ஐடியாவில் வந்துச்சு அப்படின்னே என்னடா நினச்சிட்ருக்க அப்படின்னே அது பொண்டாட்டியை கண்டுக்காத அம்மா பேச்சை மட்டும் கேட்டு கேட்டு தலையாட்டிக்கிட்டு பொண்டாட்டியை ரூம்மேட்டாக நடத்தின ஒரு புருஷன் அப்படின்ட்டு நினச்சேன். அப்படின்னே அவன் பார்க்குறான், ஏன் இப்படி குத்தி காட்டுறேன், நான் தான் திருந்துட்டு வரேன்னு தானே சொல்கிறேன் அப்படின்னே. இல்லை பாஸ் நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கேன்னு தானே கேட்டீங்க, அதை தான் சொன்னேன் அப்படின்னே. சரி போய் சொல்ல அப்படின்ட்டு அவர் இது வந்துட்டு சரி வேறு என்ன சொன்னேன் அப்படின்னே. நான் இது சொல்லணும் அப்படின்னே. சொல்லு அப்படின்னே. அவள் இம்ப்ரெஸ் ஆகிட்டா. அது வந்துட்டு எனக்கும் அவளுக்கு இருக்கிற பர்சனல், அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது அப்படின்னே. என்ன உனக்கு அவளுக்கு இருக்க பர்சனல், அந்த பர்சனலுக்குள்ள நான் தானே இருக்கேன் அப்படின்னே. அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறா, அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு சரி லைக் எப்படி சொல்கிறது, அவன் எனக்கு சொல்லவே வார்த்தை இல்லை பாஸ், கேட்காதீங்க. ஆனால் அவள் நான் உண்மையாக சொல்கிறேன், நான் மனசார சொல்கிறேன். லைக் ஒய்யனோட ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட், அவன் நல்லா இருக்குன்னு நினைக்கிற இதில் சொல்கிறேன். அவள் ஃப்ளாட் ஆகிட்டா அப்படின்னோடனே இப்படியே பிடிச்சி போனீங்கன்னா அவள் கூட சேர்ந்து வாழ்ந்துடலாம். இல்லை ஏதாவது கோக்குமாக்கு பண்ணுவேன், அந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னா அவ்வளோதான். கடைசி வாய்ப்பு, செம்ம வாய்ப்பு. ஏற்கனவே வந்துட்டு ஒரு இது கிடச்சிச்சு, ஏதோ லூஸு மாதிரி பண்ணி அவள் வாய்ப்பை கெடுத்து விட்டீங்க. இப்போ திரும்ப இது நங்கூர மாதிரி நச்சுன்னு நிற்கிது. இப்படியே பிடிச்சி போயிட்டீங்கன்னா அவ்வளோதான். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ. அப்புறம் ஒய்யன்ற ஒரு பொண்ணு உங்கள் வாழ்க்கையில் என்ன, உங்கள் கண்ணெதிர எங்கேயுமே அவள் நிற்க மாட்டா அப்படின்னே. சரி அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகிட்டாளா அப்படின்னே. நான் கூட அவன் நைட்டு இப்படி ஃபோன் பண்ணும்போது ஃபோன் பண்ணல, சரி என்னடா மெசேஜ் போட்டேன் நான், என்ன அப்படி என்னாச்சு அப்படி போயிருக்கேன்ட்டு ஃபோன் பண்ணேன். அவன் மெசேஜ் பண்ணேன், மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணல. அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு நான் தூங்கிட்டாலோ அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தானே நடந்துச்சு. அப்புறம் பேசினேன். அதுவும் எவ்வளோ நேரம் பேசினா அப்படின்னே. எவ்வளோ நேரம் அப்படின்ட்டு கேட்குறாளா. எப்போ வீட்டுக்கு போனீங்க அப்படின்னே. அது ஒரு 11 அந்த மாதிரி அப்படின்னோடனே. அவள் ஒரு 12 மணிக்கு மேலே எனக்கு ஃபோன் பண்ணோடனே அவ்வளோ நேரம் முழிச்சிருந்தாளா ஐயோ அப்படின்னோடனே. ஐயோ அசிங்கமாக சொல்லிடுவேன், அவனால தான் இப்போ உட்காந்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு நிலமையில அப்படின்னே. என்ன அப்படின்னே. வனன்ற அந்த மாதிரி ஃபோன் பண்ண தூங்கிட்டு இருந்தவளை உசுப்பி லொடலொடச்சு நைன்னு ஃபோன் பண்ணி அந்த ஃபோனை எடுக்க வச்சு லொடலொடலொடலொடன்னு பேசி 4 மணி வரைக்கும் பேசினேன். எனக்கு தூக்கமே இல்லை. நான் தூக்கத்தில் எனக்கு ஏதாவது டிஸ்டர்ப் ஆனாலே நான் பைத்தியம் மாதிரி ஆகிடுவேன்னு அவளுக்கு தெரியும். தெரிஞ்சே வேணும்னு இப்படி பண்ணா அப்போ அவளுக்கு திமுரு தான். நான் திமுரு ஏறி போய்த்துடுறாள் அவள் அப்படின்னு எல்லாம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக சொல்லிட்டேன். அதாவது அவன் புருஷன் வந்துட்டு கொஞ்சம் அவளை அதிகமாக இம்ப்ரெஸ் பண்ணிட்டாளா, அதனால வந்துட்டு சொல்லிட்டேன். அதனால தான் வந்துட்டு உனக்கு ஃபோன் பண்ணேன், வேறு எதுக்கு உனக்குலாம் ஃபோன் பண்ண போகிறான் அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அப்படியே வந்துட்டு பார்க்குறான். என் தலையெழுத்து இந்த கர்மத்தெல்லாம் கேட்கணுன்ட்டு 2 நாளாக கேட்கக்கூடாத கர்மத்தெல்லாம் கேட்டுட்ருக்கேன் அப்படின்னே. என்ன ஓவராக பண்ணாத, அதெல்லாம் வந்துட்டு அப்படி தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே அப்படி தான் இருக்கணுன்னே. ஹஸ்பண்ட் ஒய்ஃபா யார் எனக்கு அப்படின்னே. எனக்கு தெரில சாமி யாருன்னு அப்படின்னே. ஹேன் நீ எனக்கு செக்ரட்டரி, அவளுக்கு ஒட்டு ஊதிட்டுருக்க அப்படின்னே. இல்லை பாஸ் எனக்கும் தெரில, நீங்கள் திடீர்னு சொன்னீங்களா யார் அது அப்படின்னே. என்ன அப்படின்னே. என்ன பாஸ் என்னமோ ஒரு தடவை இம்ப்ரெஸ் பண்ணிவிட்டீங்க, உடனே வந்துட்டு அப்படியே என்னென்னமோ முட்டை கொடுக்குறீங்க அப்படின்ட்டு அவரும் வந்து ஒரு மாதிரி சொல்கிறாளா.
எனக்கு எங்கேயுமே எதிரில்லை, கூடயே இருக்காங்கன்னே. ஆமாம் ஆமாம் அப்படின்ட்டு இப்போ சொல்கிறாளா, சரி போய் தொலை. சரி என்ன ஆச்சு சொல்ல மாட்டியா அப்படின்னே, கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னே. சரி அப்படின்ற மாதிரி. ஆனால் இம்ப்ரெஸ் ஆகிட்டால அப்படின்னே. இம்ப்ரெஸ் ஆகிட்டா. ஓகே அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி வெக்கம்லாம் படுறாரு. அவங்களுக்கு கன்றாவே இருக்குது. சாமி அதெல்லாம் பண்ணாத சாமி, அசிங்கமாக இருக்குன்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்களா, இது கேட்காது அப்படின்ற மாதிரி. சரி பாஸ் செக் பண்ணிங்களா, ஓகேவா அப்படின்னே. ஓகே ஓகேன்ட்டு அப்படியே சரி நம்ம அப்படியே கிளம்பிடலாம். ஏன்னா அப்படியே கிளம்பிடுவோம், ஏன்னா டேரில் தோதாச்சு, டேரை பற்றி ஏதாவது கேட்பாரு அப்படின்றனால வேகமாக கிளம்பிடலான்ட்டு அப்படியே கிளம்ப போகிறப்ப, மிஸ் சௌமியா அப்படின்னே அப்படியே நிற்கிறா. என்னடா அது சௌமின்னு தானே இருந்தாலும் கூப்பிடுவான், ஏன்னா மிஸ் சௌமியான்னு திடீர்னு கூப்பிட்றான்ட்டு அப்படின்றாலா. ஹேன் அப்படின்னோடனே, சொல்லுங்கள் பாஸ் அப்படின்னே. உங்களுக்கு இந்த டேர் கேம்லாம் தெரியுமா அப்படின்னே. அப்படியே ஐஸெல்லாம் அவளுக்கு வைட் ஆகுது. அப்படியே இந்த சைடு ஜங்குக்கு ஒரு மாதிரி சௌமியை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே ஹேண்ட்டை பேசுகிறாரு. அவங்களுக்கு தெரியுமா ஹேன், இந்த மாதிரி டேர்னு டேர்னு சொல்லுவாங்க, ஒரு விஷயத்த செய்ய சொல்லுவாங்க, செஞ்சுட்டாங்க அப்படின்னா தோத்தவங்க ஜெயிச்சவங்களுக்கு எதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா ஹேன் அப்படின்னோடனே. தெரியும் சார், நானும் நிறையா பார்த்துருக்கேன், விளையாண்டுருக்கேன் அப்படின்னே. அந்த மாதிரி ரீசண்டாக நான் ஒரு டேர் விளையாண்டேன், அதில் இருக்கிறவங்க சும்மா மண்ணை வாரிட்டாங்க அப்படின்னோடனே. அப்படியே சௌமி பார்க்குறா, இதை விட அசிங்கம் எனக்கு இல்லை அப்படின்ட்டு. கேளுங்க ஹேன் அப்படின்னே. என்னாச்சு பாஸ் சொன்னே. மண்ணை வாரிட்டாங்க, எப்படி மண்ணை வாரிட்டாங்க. ஸோ அதனால் டேரு செஞ்சிடலாமா அப்படின்ற மாதிரி ஜங்கு கொண்டு பார்க்குறாரு. ஆத்தி என்ன டெரராக சொல்கிறான் அந்த ஆள் அப்படின்ட்டு. அப்படியே சௌமியா, சௌமி கண்ணு, சௌமியா இந்த பக்கம் திரும்ப பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்கிறானா. பார்க்குறான், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்ட்டு, என்ன பாஸ் அப்படின்னே. நீங்கள் தானே டேரு அப்படின்னே. என்ன பாஸ் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கீங்களா, நம்ம அப்படியே பழகிட்டு இருக்கோம் அப்படின்னே. ஆமாம் சௌமி, நம்ம அப்படி தான் பழகிட்டுருக்கோம், உனக்கு தெரியாதா அப்படின்னே. பாஸ் என்ன பாஸ் அப்படின்னே. என்ன பாஸ்னா, இட்ஸ் ஆல் ஃபேக்ட், நம்ம கையில் எதுவும் இல்லை அப்படின்னே. சரி என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னே. ஆடு தலையை கொடுக்குது வெட்ட சொல்லி, அதுவும் மஞ்சள் தண்ணியெல்லாம் ஊற்றி வெட்டுன்னுதே. நான் சும்மாவே வெட்டுவேன், அதில் வேற இப்படி வந்தா சும்மா தாறுமாறா வெட்டுவேன் அப்படின்ட்டு ஜங்கு இறங்கி வச்சு இந்த பொண்ணை பேசுகிறாரு. அந்த பொண்ணு பார்க்குறா, ஐயோ இந்த கழுதைக்கெலாம் காலம் வரும்னு எனக்கு கனவுலையா கண்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்காளா. அப்படின்ட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறேன். என்ன சிரிப்பு அப்படின்னே. சரி என்ன வேணும் அப்படின்னே. என்ன சொன்னேன், டேரில் தோத்தா நான் என்னை பற்றி கேட்குற எல்லா டீட்டெயில்ஸும், எப்படி எல்லா டீட்டெயில்ஸும் நீ கொடுக்கணும்னு சொன்னேன் அப்படின்னே. ஏன் அறிவு இருக்கா அப்படின்னே. என்ன அப்படின்னே. பொண்டாட்டிக்கிட்ட உட்கார வச்சு கேட்குறது விட்டுப்புட்டு 3ஆவது மனுஷிட்டு கேட்குறேன்னு. எனக்கு அந்த தைரியம்லாம் இல்லை, நீ சொல்லு அப்படின்னே. ஐயா அப்படின்ட்டு. சரி என்ன வேணும் அப்படின்னே. சரி நான் இப்போ நல்லா யோசிச்சு என்னென்னலாம் வேணும்ன்ட்டு கேட்குறேன், நீ அப்புறம் சொல்லு அப்படின்னே. சரி அப்படின்ட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சரி ஃபோட்டோ சென்ட் பண்ணு அப்படின்னே. என்ன ஃபோட்டோஸு, ஒயன் ஃபோட்டோ தான் அப்படின்னே. அதெல்லாம் பர்சனல். பர்சனல் இல்லை, புருஷன் தானே கேட்குறேன், சென்ட் பண்ணு அப்படின்னே. பாஸ் ஐ திங்க் நீங்கள் ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன்னே. ஓவர் கான்ஃபிடென்ட்லாம் இல்லை, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஒருத்தவங்க மனசில் ஊண்டிட்டேன், அதனால் நான் பிரச்சனை இல்லை, நீ சென்ட் பண்ணு அப்படின்னே. பாஸ் ஆகுது அப்படின்னே.
சென்ட் பண்ணுமா அப்படின்னே சரி சரி அப்படின்ட்டு ஒரு சில க்யூட்டாக இருக்கும்ல அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு சென்ட் பண்ணுறா. சென்ட் பண்ணி முடிச்சுட்டு சரின்ட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில வீடியோஸ்லாம் சென்ட் பண்ணுறாளா. அவன் பார்க்குறான் என்னென்னதுன்னு பார்த்தா டக்கு டக்கு டக்குன்னு அப்படி நோட்டிஃபிகேஷன் வருது. ஜங்குக்கு மூஞ்சில் 32 பல்லும் தெரியுது. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி அவ்வளோதானே அப்படின்னு போயிட்டு அப்புறமேல் வந்துட்டு சில ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணோடனே பாஸ் என்ன பாஸ் அப்படின்னு நான் டேரில் ஜெயிச்சிட்டேன், நீ வந்துட்டு சொல்லக்கூடாது இது பண்ணுற அவள் பர்சனலாக இருக்குன்னு சொல்லிட்டு சரி ஓகே, ஆனால் நான் டேரில் ஜெயிச்சிட்டேன்ல, உனக்கு அது தெரிஞ்சிருச்சுல்ல, அதனால நான் கேட்பேன், நீ சென்ட் பண்ணுற அவ்வளோதான் அப்படின்னு அப்படின்ட்டு பல்ல ஒரு மாதிரி கடிச்சிட்டு சரி போய் தொலைங்க அப்படின்னோடனே சரி போயிட்டா போ இப்போ போ அப்படின்னோடனே போய் தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாளா. ஹேண்ட் அப்படியே பார்த்து சிரிக்கிறாள், என்ன பாஸ் சாதிச்சிட்டிங்க போலையே, ஆனால் எப்படி பாஸ் அப்படின்னே அதெல்லாம் தொழில் ரகசியம் ஐயா சம்மி அப்படின்னே ஆஹா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கார். அப்புறம் வந்து இது ஜங்குக்கு வந்துட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறாரு. செம்ம அழகாக இருக்கீங்க, ஒரு மாதிரி லைக் ரியலான ஸ்மைலு, ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கிற எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டே ரசிச்சுக்கிட்டே இருக்காரா. ஜங்குக்கு வந்துட்டு ஹேண்ட் பார்க்குறாரு, ஐய இவன் என்ன கன்றாவி ஏதோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக வந்துட்டு அங்கேருந்து வந்துட்டார். இந்த சைட் ஜங்குக்கு வாயை பொழந்துக்கிட்டு வந்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் அப்படியே வந்துட்டு ஃபைல் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் வந்துட்டு சரி அப்படின்ட்டு அடுத்து பார்த்தா அந்த வீடியோஸ்லாம் இருக்கும்ல, அதாவது என்ன வீடியோஸ்னால் நீங்கள் வந்துட்டு இந்த தோடு செயின்லாம் வாங்க போகிறீங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தப்போ வந்துட்டு அந்த இதெல்லாம் வந்துட்டு விலாக் எடுக்க போகிறேன்ற மாதிரி சொல்லி இது பண்ணியிருந்திருப்பாள். அதெல்லாம் வந்துட்டு இருக்குமா, நீங்கள் அதில் க்யூட்டாக வந்துட்டு நான் தான் அப்படின்ற மாதிரி க்யூட்டான எக்ஸ்ப்ரெஷன்லாம் கொடுப்பீங்களா. அவருக்கு அதெல்லாம் பார்க்குறாரு, வா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அவர் அதெல்லாம் ரசித்து பார்த்துட்ருக்காரு. அப்படி ரசித்து பார்த்து முடிச்சுட்டு சரி அப்படின்ட்டு இருக்கும்போது வந்துட்டு அப்படியே கட் பண்ணிட்டு இந்த சைட் சௌமியை பார்த்தா அவளுக்குன்னா எப்படி 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 இந்த ஆள் இப்படி பண்ணாச்சு. ஒரு பக்கம் எரிச்சலாக இருக்குது, இந்த ஆள் ஜெயிச்சிட்டான், அட் த சேம் டைம் ஆனால் சரியான ஆளாக இருக்கான், உஷார் பண்ணிட்டான். அதுலேயும் அவளையும் டிவோர்ஸ் பண்ணுவேன்னு சொன்னவளே வந்துட்டு வெக்கத்தில் இது பண்ணுற அளவுக்கு பண்ணிட்டான். சி அப்படின்ட்டு சரியான ஆள் தான், அதனால தான் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கான் அப்படின்ற மாதிரி. இடத்துல இருந்து என்ன பிரயோஜனம், பொண்டாட்டி மனசை தான் புரிஞ்சுக்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியவே ஒரு மாதிரி குறுன்னு பார்த்துட்டே இருக்காளா. ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே கேஷுவலாக இது பண்ணும்போது இப்படி பார்த்தா அவள் ஒரு மாதிரி குறுன்னு பார்த்துட்ருக்க பார்த்துட்டு யார்கிட்ட ஜான்ஸுக்குன்னா கொக்கா சும்மாவா நான் அப்படின்ற மாதிரி அவர் சிரிச்சுட்டு இது பண்ணியிருக்காரு. என்னமோ அவளுக்கு தெரிய போகிற மாதிரி. இந்த சைடு அங்கே கொலிக்கெலாம் பார்க்குறாங்க, என்னாச்சு அப்படின்னே இல்லை இந்த ஃபைல் இன்னொரு ரெடி பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு அவள் ஒரு மாதிரி மூஞ்சை தொங்க போட சொன்னானா. சரி பண்ணு வேறனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சரின்ட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு வேலை பார்த்தவா அவளுக்கு போர் அடிக்குது. சரின்ட்டு கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்த்தா அவளுக்கு ஷாக்கு, அப்படியே ஆணு வாயை பொழந்துட்டு ஃபோனை பார்க்குறா. அதுக்கப்புறம் வந்துட்டு சரின்ட்டு அதெல்லாம் பார்த்தா அவள் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறான். அப்படியே வந்துட்டு சரி நம்ம போய் இந்த ஆள்கிட்ட காட்டுவோம், நம்ம ஃப்ரெண்டு வாழ்க்கையில் நம்மளே இந்த வேலையை பார்ப்போம், அந்த கூட சேர்ந்து இந்த ஒரு வேலை தான் செய்யாமல் இருந்தேன், இப்போ இந்த வேலையை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு வேகமாக அப்படி போகிறா. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கதவை நாக் பண்ணுறப்போ இவளுக்காக என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. முன்னாடி என்னென்னமோ வேலை பார்த்து இப்போ மாமா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சரின்ட்டு கதவை திறந்துட்டு இப்போ ரொம்ப அப்ரூவ்டு மாமா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாளா. சரி பாஸ் அப்படின்னே சொல்லுங்க மிஸ் சௌமியா அப்படின்னே சரி நான் போகிறேன் பாஸ் அப்படின்னே சரி என்ன அப்படின்னே இல்லை காட்டலாம் தான் இருந்தேன், ஓவராக நீங்கள் சீன் போடுற மாதிரி இருக்குது, ஓவர் கான்ஃபிடென்ஸ் உடம்புக்காகாது பாஸ். இப்போயும் வந்துட்டு நீங்கள் டேரில் ஜெயித்தாலும் என்னை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கீங்க, என்கிட்ட இருந்தால் உங்களுக்கு தகவல் வேணும், ஸோ மனசில் வச்சுக்கிட்டு வாழாட்டுங்க அப்படின்னே. ஓவராக பேசினா வாயை உடச்சிருவேன்னா வாயை உடச்சிருவீங்களா, சரி பாஸ் ரைட்டு பாஸ் நான் அப்படியே கிளம்புறேன்னு. சரி எதுக்கு வந்த அப்படின்னே. ஆனால் சரியான ஆள் அப்படின்ட்டு இந்தாங்க அப்படின்ட்டு அவள்
ஃபோனை காட்டுறா. பார்த்தா வந்துட்டு நீங்கள் ஸ்டோரி போட்டிருக்கீங்க, லைக் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கொலாஜ் மாதிரி போட்டு ஸ்டோரி போட்டிருக்கீங்க. ஜங்குக்கு அதை அப்படியே ஒரு மாதிரி ரசித்து பார்க்குறாரு. வா, ஏன்னா நிறையா ஃபோட்டோஸ் வந்துட்டு கொலாஜ் மாதிரி போட்டு நடந்ததெல்லாம் வந்துட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னமோ ஏஸ்தட்டிக்காக அந்த பூ எடுத்திருப்பீங்க, அந்த பர்ஸ் எடுத்துருப்பீங்க, எல்லாத்தையும் சேர்த்து வச்ச மாதிரி ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரா. அவள் அப்படியே அதை அப்படியே ஜூம் பண்ணி பார்த்துட்டே இருக்காரு. அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி அதை ரசித்து பார்க்குறாரு. ஏன்னா ரொம்ப அழகாக இருக்குது. அது அழகாக இருக்குன்ற கண்ணோட்டத்தில் பார்க்குறதுனால வந்து அது ரொம்ப அழகாக இருக்குது. ஏற்கனவே அது அழகாக தான் இருக்குது, நீங்கள் எடிட் பண்ணி வச்சுருக்குது. ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரீம் அழகாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டு அழகாக இருக்குது அப்படின்ட்டு இது பண்ணும்போது, அப்புறம்தான் வந்துட்டு அதை அப்படியே வந்துட்டு ஜூம் பண்ணி பார்க்குறாரு. அந்த பர்சன் வாலெட்டு அது ரெண்டையும் வந்துட்டு பக்கத்தில் இருக்க மாதிரி அதை ஃபோட்டோ எடுத்துருக்கீங்களா. உடனே வந்துட்டு அவர் பார்க்குறாரு. அப்படின்ட்டு அவருக்கு அந்த ப்ளஷ்ஷை தாங்க முடியாமல் அப்படி மூஞ்செல்லாம் சிவக்க ஆரம்பிச்சிருச்சா. என்னப்பா வெக்கப்படுறீங்க அப்படின்னோடனே, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு. என்ன எதுக்கு அப்படின்னோடனே, அதெல்லாம் இல்லைன்னே, எனக்கு எல்லா ஃபோட்டோவுக்கு முன்னாடி இருக்க பேக் ஸ்டோரி தெரியும், உங்களுக்கு வேணும்னா நான் சொல்கிறேன்னே. டக்குன்னு அப்படி பார்த்துட்டு அப்படின்னே, என்ன அப்படின்னே, இல்லை இந்த இது அழகாக இருக்குல்ல அப்படின்ட்டு அந்த பர்ஸ் ஃபோட்டோவை காமிச்சோன்னே, நல்லாயிருக்கு அப்படின்ட்டு அவளுமே சொல்கிறாளா. ஏன்னா அவளுக்குமே அது அவள் எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை எடுத்திருப்பான்ட்டு அவளுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு நல்லாயிருக்கு அப்படின்ட்டு அவளும் சொல்கிறாளா. நல்லா இருக்குல்ல அப்படின்ட்டு அவர் சொல்லும்போது, அது அப்படின்னோடனே பார்க்குறாரு ஜங்குக்கு என்ன அப்படின்ற மாதிரி. பார்த்தோன்னே, அது நீங்கள் ஏதோ அந்த டைமில் ஃபோன் பேச போயிருந்திருப்பீங்க போல். அவள் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்போது இந்த பர்ஸ் அழகாக இருக்குது அப்படின்ட்டு அப்படி ஃபோட்டோ எடுத்தாலாம் அப்படின்னோடனே, அழகாக இருக்குது அப்படின்ட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு நார்மலாக நடக்க வேண்டியது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூஞ்சி தொங்கி போச்சா. அவளுக்கு புரிஞ்சிச்சு, இங்கே பாருங்கள் பாஸ், இப்போ தான் நீங்கள் அப்படியே கரெக்டான ஃப்ளோவில் போயிட்டுருக்கீங்க, இப்படியே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவளை இம்ப்ரெஸ் பண்ணிடலாம், அப்படியே வந்துட்டு சேர்ந்து வாழ்கிற வழியை பாருங்கள் அப்படின்னே. ஓகே தேங்க்யூ அப்படின்னே. இருக்கட்டும் பாஸ், தேவை என் ஃப்ரெண்டை இதுக்கு மேலேயாவது கஷ்டப்படுத்தாமல் இருங்க, நிறையா பார்த்துட்டா, அதையும் உங்கள் குடும்பத்துக்கு வந்துட்டு ரொம்ப பார்த்துட்டா, இனிமேலும் அதே மாதிரி நடக்க விடாமல் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். உங்களை நம்பி தான் வந்திருக்கா, வேறு யாரையும் நம்பி வரல. அவள் சின்ன வயசுலேருந்து வேறு நிறையா, அதான் அன்றைக்கி கேட்டிங்களே, நிறையா கஷ்டப்பட்டு அந்த மாதிரி இருந்து அவள் பெருசாக யார்கிட்டையும் பேசிக்காமல் அப்படி இருக்கும்போது, சரி உங்கள் வீட்லேயாவது ஆறுதல் கிடைக்கும், உங்கள்கிட்டையாவது, அதாவது உங்கள் வீடுன்றதை விட உங்கள்கிட்டையாவது ஆறுதல் கிடைக்கும் தான் நினச்சா. அதுவும் கிடைக்கலன்னும் போது தான் அவள் ரொம்ப வாழ்க்கையவே வெறுக்க ஆரம்பித்தா. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு அவளை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே சௌமி ஃபேஸை பார்த்துட்டே இருக்கார். சௌமி ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரி இந்த சேட்னஸ் ஃபுல்லாக இருக்கா. சரி ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவள் கை வச்சுருப்பா. அப்படியே கையை லைட்டாக தட்டி கொடுக்குறாரு. உடனே வந்துட்டு சரி அப்படின்ட்டு இது பண்ணும்போது அப்படியே மறுபடியும் அந்த ஃபோனே பார்த்துட்ருக்காரா. கொஞ்ச நேரம் அப்படியே அதை பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டு அப்படியே சௌமி பார்க்குறாரு. என்ன இருந்தாலும் நம்மளை பார்க்குறான் அப்படின்ற மாதிரி. என்ன பாஸ் அப்படின்னே, இல்லை சரி சும்மா கேட்குறேன் ஒரு இதுக்காண்டி, இஃப் இன் கேஸ் நான் டேரில் தோற்றுருந்தேன் அப்படின்னானே. சரி நீ என்ன என்கிட்ட கேட்டிருப்ப அப்படின்னோடனே, அதுவா அதெல்லாம் சும்மா சில்லறையாக தான் கேட்டிருப்பேன் அப்படின்னே. என்னது அப்படின்னு, என்ன காசு பணம் அந்த மாதிரியா அப்படின்னு. ஐயா சில்லறைன்னா ஒரிஜினல் சில்லறை கேட்க மாட்டேன் அப்படின்னோடனே. அப்புறம் ஏதாவது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி அப்படின்னே. யூஸ்ஃபுல்லான காசு தானே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னோடனே. பாஸ், காசை விட நிறைய அந்த உலகத்தில் இருக்குது, நிறைய விஷயங்கள். நீங்கள் இன்னும் காசுன்னு தான் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் எப்படி சொல்கிறது, அந்த காசையும் தவிர்த்து நீங்கள் ஒரு சில விஷயங்களை பாருங்கள், அப்போ இந்த உலகம் உங்களுக்கு வேறு மாதிரி தெரியும் அப்படின்னே. அவள் என்ன சொல்கிறான்னா, அவருக்கு புரியுது, நீங்கள் வந்துட்டு இன்னும் இந்த ரிச் கிளாஸ் மைண்ட் செட்லேயே தான் இருக்கீங்க,
இன்னும் இறங்கி வந்தால் தான் உங்களுக்கு ஒய்யனோட பாயிண்ட் ஆஃப் வியூ புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் சொல்கிறாளா ஒன்றே வந்துட்டு. சரி அப்படின்ட்டு, சரி உனக்கு என்ன வேணும் அப்படின்னோடனே இவ பார்க்குறா. என்ன பாஸ் அப்படின்னே, சரி இல்லை உனக்கு புரிகிற மாதிரி கேட்குறேன், டேரில் நீ ஜெயிச்சிருந்தா நீ என்ன என்கிட்ட கேட்டிருப்ப அப்படின்னோடனே, என்ன பாஸ் அப்போ என்ன நிறைவேற்ற போகிறீங்களா அப்படின்னோடனே, அப்படின்னு கூட வச்சுக்கலாமே அப்படின்னே, ஆஹா அப்படின்னு அப்படின்றாரா. ஏதாவது ஐயோ பொசுக்குன்னு கேட்டேன் அப்படின்னு என்ன சொல்கிறது, நான் டக்குன்னு இதெல்லாம் மனசில் வைக்காம வந்துட்டேனே. நைட்டே வந்துட்டு சொன்ன சொல்லுக்கு வந்துட்டு சரி நம்ம தோற்றுட்டோம் எல்லாத்தையும் இது பண்ணலான்ட்டு வந்தேனே, ஐயோ ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்துட்டேனே அப்படின்ட்டு இவர் ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காளா. அவர் சிரிச்சிட்டு சரி என்ன அப்படின்னே, பாஸ் ரொம்ப டயர்டாக இருக்குது உங்கள் பொண்டாட்டி, ஐயோ என்ன ஜென்மம், வாயில் வந்துட்டு ஸ்பீக்கரை கட்டிட்டு அலையிறவ, பேசி 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 நான் தூங்கவே இல்லை, எனக்கு ஒரு நாள் லீவு தரீங்களா அப்படின்ட்டு கேட்குறாளா. அவர் வந்துட்டு பார்த்துட்டு ஒரு நாள் லீவு உடனே என்ன பாஸ் தரமாட்டிங்களா, சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி சரி என்ன தான் பேசுனேன் இல்லை எவ்வளோ நேரம் அப்படின்னோடனே, அதான் சொல்கிறேன்ல ஒரு 12 மணிக்கு தூங்கிட்டு இருந்தப்போ உசுப்பி 4 மணி வரைக்கும் லடன்னு பேசுகிறேன். நான் சொல்கிறேன் ப்ளீஸ் ரீ நீலாம் குத்துக்கல் மாதிரி இருப்ப அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். ஆனால் அவள் கேட்கவே இல்லையே, லடன்னு பேசிக்கிட்டே இருந்தா. ஆனால் என்ன பேசினான்னு நான் சொல்ல மாட்டேன், அது பர்சனல் அப்படின்ட்டு இவர் சிரிச்சிட்டு சரி அப்படின்ட்டுருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்ச நேரம் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு சரி அப்படின்ட்டு அவர் பார்த்துட்டே இருக்காரா. உடனே பாஸ் போதும் கொடுங்க, எவ்வளோ நேரம் தான் அதை பார்த்துட்டே இருப்பீங்க, அதான் எது பூரா பார்த்தீங்களே அப்படின்னோடனே அவர் பார்க்குறாரு. என்ன அப்படின்னே, பாஸ் என்ன பாஸ் நான் தான் சொல்கிறேன்ல அப்படியே புரிஞ்சுக்கோங்க அப்படின்னே, என்னது அப்படின்னே, அப்படியே வந்துட்டு அவளுக்கு சைட் அடிக்கிறீங்கன்னு தெரியுது, அவள் கண்ணில் படுற மாதிரியே சைட் அடிப்பீங்கன்னு என்ன அப்படின்னு அவளே கண்டுபிடிச்சிட்டா. ஐயா அவர் வேறு சைட் அடித்த மாதிரி தெரிஞ்சுன்ற மாதிரி அவளே என்கிட்ட சொல்கிறான், அந்தளவுக்காக சைட் அடிப்பீங்க அப்படின்னு. என் பொண்டாட்டி தானே நான் பார்ப்பேன் அதில் என்ன இருக்குது அப்படின்னே, ஆஹா பொண்டாட்டி அப்படின்னே, ஆமாம் ஷீஸ் மை ஒய்ஃப் அப்படின்னே, ஆஹா சரி அப்படின்ட்டு சரி பாஸ் ஃபோனை கொடுங்க போய் வேலையை பார்க்குறேன் அப்படின்னே, சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவர் போகிறார். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 4-5 அந்த மாதிரி டைம் வரைக்கும் உட்காந்து வேலை பார்த்துட்டு இந்த சைடு சங்குக்கு வந்துட்டு அப்படியே பறக்கிறாரு. அப்படியே வந்துட்டு இப்படி ஹேனை கூப்பிட்டு சரி எல்லாருக்கும் பாஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஹேன் வந்துட்டு அதை பார்த்துட்டு அப்படியே மிரண்டுட்டார். பாஸ் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். போங்க ஹேன் அப்படின்னே, என்ன பாஸ் லவ் மூடு ஸ்டார்ட் ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, போங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு. என்ன பாஸ் வெக்கமா, ஐயோ இதெல்லாம் நான் என் வாழ்க்கையில் பார்த்தது இல்லையே, எங்கள் பாஸ் மூஞ்சில் வந்துட்டு எக்ஸ்பிரஷனுக்கு வந்துட்டு எல்லளவுலையும் நான் பார்க்காத நான் என் பாஸ் வெக்கப்படுறத நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் பாஸ் அப்படின்னே, போங்க ஷையாக இருக்குது போங்க அப்படின்னே, அதைத்தான் சொல்கிறேன் பாஸ் அப்படின்னே, சரி போய் பாஸ் பண்ணுங்க அப்படின்னே சரின்ட்டு இது பண்ணும்போது பார்த்தா ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்துட்டு டப்புன்னு எல்லாேருக்கும் ஃபோனில் வந்துட்டு மெசேஜ் பாப்பப் ஆகுது. என்னென்னு பார்த்தா இப்படி 2 days வந்துட்டு லீவுன்ற மாதிரி போட்டிருக்கு. எல்லாம் வந்துட்டு ஆன்னு பார்க்குதுங்க. என்ன சொல்கிறது, இல்லை லீவா அப்படின்ற மாதிரி குசுன்னு பேசிகிட்டே இருக்குங்க. என்ன லீவுன்னு சொல்கிறாங்கன்ட்டு இது பண்ணும்போது சௌமி மெசேஜை பார்க்குறா. பார்த்தா அவளுக்கு ஷாக்கு, என்ன லீவு அப்படின்ற மாதிரி. அவள் ஒரு நாள் அவளுக்கு மட்டும் லீவு தாங்கன்ற மாதிரி இவன் மொத்த ஆஃபீஸுக்குமே லீவு விட்டான். அப்படி பார்க்குறான் அப்படின்ட்டு டக்குன்னு அந்த ஆஃபீஸை பார்க்குறாளா, சாமி அப்படின்ற மாதிரி நம்ம அப்படியே ஒரு மாதிரி தேடிட்டு ஆச்சரியமாக பார்ப்போம்ல, அந்த மாதிரி வந்துட்டு அவள் பார்க்குறா. எங்கே சாமி நீ, ஐயோ நீ தெரிலையே, தெரிஞ்சேன்னா காலில் விழுந்துருவேனே அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்க்குறா. அதுக்கப்புறம் சரி அப்படின்ற மாதிரி வந்துட்டு 2 days ஹாலிடேஸ். ஏன்னா இது ஃப்ரைடே,
அதாவது இவங்க இன்றைக்கி தேர்ஸ்டே நடந்துகிட்ருக்குமா. ஸோ வந்துட்டு ஃப்ரைடே சாட்டர்டே வந்துட்டு லீவு, சண்டே ஒரு நாள் எப்பயும் போல் லீவு, தொடர்ந்து 3 நாள் லீவு. அதனால் வந்துட்டு எல்லாம் லீவு 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 லீவுன்ட்டு ஒரு மாதிரி வந்துட்டு தான் சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு சரி அப்படின்ற மாதிரி எல்லாம் இது பண்ணிவிட்டு அப்போ வந்துட்டு ஹேண்ட் சொல்கிறார் இப்படி, எல்லாம் கேளுங்க இப்படி 2 டேஸ் வந்துட்டு லீவுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னே. ஆமாம் என்னாச்சு எதுவும் இதுவா அப்படின்னே. இல்லை நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ஸோ அதனால் வந்துட்டு பாஸ் லீவ் கொடுத்துருக்காரு அப்படின்னே. இப்போ பார்க்குறோம், வா வா பச்சை பொய் பேசுகிறான், அந்தாளாக வந்துட்டு லீவ் கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு சாமி மூஞ்சி பார்க்குறாரா. அவர் வந்துட்டு சிரிப்பு வந்துச்சு, டக்குன்னு திரும்பிட்டு இப்படி, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறனால வந்துட்டு இது பண்ணுறீங்க. ஸோ இப்போ எல்லோரும் ஃபைல்ஸை வந்துட்டு நீங்கள் முடிச்சு தான் வந்துட்டு பாஸ் சொன்னார். ஸோ அரௌண்ட் எல்லோரும் ஃபைலை முடிச்சுட்டு நீங்கள் இது பண்ணிட்டு போயிருங்க. பாஸ் வந்துட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா பாஸ் வந்துட்டு இந்த இதில் முடிச்சுட்டு அடுத்து உங்களுக்கு நீங்கள் வரப்போ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வேறு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும் அப்படின்னோடனே அவங்களுக்கு தான் ஆனந்தமாக இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு 4 அந்த டைமில் தானே இருக்குது. டக்கு 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 டக்குன்னு என்ன ஒரு டோபமைன் ஹிட் ஆச்சோ தெரில, சரன்னு அந்த ஃபைலெல்லாம் சக்கு சக்கு சக்குன்னு முடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 7 மணி ஆனாலும் பரவாயில்ல, உட்காந்து வேலையை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பரபரன்னு வேலை பார்க்குறாங்க. ஜங்கு பார்க்குறான், யாரா நீங்கள், டேய் சம்பளம் கொடுத்தப்போ கூட இந்த மாதிரி வேலை பார்க்கலடா, 2 நாள் லீவு தரேன்னொன்னே இந்த வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் சரி ஓகே வேலை பார்த்தா சந்தோஷம்தான், அவங்களுக்கும் ரிலாக்ஸ் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி அவரும் வந்துட்டு விட்டார். பார்த்தா எல்லாம் ஃபைலை முடிச்சுட்டு ஹேண்ட்டை வந்துட்டு டக்கு டக்கு டக்குன்னு கொடுக்குது. எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அந்த கடைசியாக பார்த்துட்டு இருந்தது தான் மிஸ்டேக்கு. ஸோ அந்த மிஸ்டேக்லாம் ரெக்டிஃபை பண்ணி முடிச்சிட்டாங்க. ரெக்டிஃபை பண்ணி முடித்தோடனே அதை முடிச்சுட்டு அவ்வளோதான், ஃபைல் வந்து கம்ப்ளீட்டு. ஸோ வந்துட்டு எல்லாம் ஹேண்ட்கிட்ட போயிட்டு ஓவராலாக ஃபைல் சப்மிட் பண்ணுதுங்களா அப்படி பார்க்குறாரு. யாரா நீங்கள் இவ்வளோ வேலையை வேகமாக நீங்கள் பார்த்து நான் பார்த்ததே இல்லையாடான்ட்டு அவரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலை முடித்தோடனே எல்லாம் வந்துட்டு இப்படி கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கல்லிட்டே இருக்குங்க. சௌமி வந்துட்டு உட்காந்துருக்கா, கொஞ்சம் லேட்டாகவே நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கா. அப்போ அவளும் வந்துட்டு போய் ஃபைலை வச்சுட்டு அப்படியே ஹேனை பார்க்குறேன். என்ன ஹேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு, ஏன்னா பின்னாடி இன்னும் ஒரு 2 பேர் இருக்காங்களா, அப்படியே வந்துட்டு என்ன ஹேன் அப்படின்ற மாதிரி கண்ணிலே பார்க்குறாளா. அப்படின்ற மாதிரி அவர் சிரிச்சிட்டு அப்படியே வந்துட்டு இந்த சைடு ஆஃபீஸை பார்க்குறா. அதாவது இவர் வெளியே தான் நிற்கிறாரு. ஸோ அப்படியே வந்துட்டு ஆஃபீஸை பார்க்குறா. அங்கிட்ட அவர் பார்க்குறான்னு தெரியும். அப்படின்ற மாதிரி அவள் லைட்டாக புருவத்தை ஒரு மாதிரி தலையை புருவத்தெல்லாம் சேர்த்து ஒரே மாதிரி ஆட்டிட்டு அப்படி சிரிக்கிறா. ஜங்கு கொண்டு பார்க்குறாரு, என்ன எக்ஸ்ப்ரெஷன் இது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரி ஹேன் நான் போயிட்டு வரேன், எனக்கு வீட்டில் வேலை இருக்குது அப்படின்னோடனே சரி போயிட்டு வா அப்படின்ட்டு இருந்ததுக்கப்புறம் பாஸை பார்த்துட்டு அப்படியே சுற்றி பார்க்குறா. போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி லைட்டாக யாருக்குமே தெரியாத மாதிரி பாய் சொல்கிறாளா. அவர் பார்க்குறாரு, இவ இருக்காளே சரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்ணுறா, சரி போகலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டா. அப்புறம் ஒரு 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 1/2 hour ஆகுது. 1/2 hour ஆனதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி ஃபோன் பண்ணுறா. சௌமியா ஃபோன் பண்ணுறா. என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு என்ன ஃபோன் பண்ணுறா அப்படின்னோடனே இப்படி ஹலோ அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிற, என்ன எதுவும் பிரச்சனையா, ஏன்னா போன பிள்ளை திடீர்னு 1/2 hour கூட ஆகலை, ஃபோன் பண்ணோடனே ஹலோ அப்படின்னோடனே பார்த்தா நீங்கள் பேசுகிற சவுண்ட் கேட்குது. என்னடா அவள் பேசுகிற சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ அப்படின்னும் போது இப்படி இருக்கும்போது, நல்ல வேலைடி நீ வந்துட்ட, நான் கூட என்ன பண்ணலான்னு நினச்சேன், நல்ல வேலை நீ கூப்பிட வந்துட்டேன்னொடனே அவர் பார்க்குறாரு. கூப்பிட வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எந்திரிச்சு போய் கண்ணாடியில் பார்க்குறாரு. பார்த்தா கீழே நீங்கள் நிற்கிறீங்க. அவன் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறாளா. இவருக்கு வந்துட்டு லைட்டாக ஒரு மாதிரி வெறுப்பாக தான் இருக்குது. இவன் வந்துட்டு வேணும்னே தான் செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே இருந்துட்டு பாய் சார் அப்படின்னு சொல்லிட்டு கீழேருந்து காட்டுறாளா. அவன் வந்துட்டு பார்க்குறான், சரி போய் தொலை அப்படின்ற மாதிரி கீழேருந்து அப்படியே நீங்கள் போகிறத வந்துட்டு பார்க்குறான். என்னடி அப்படின்ற மாதிரி நீங்கள் கீழே பேசிட்டே இருக்கீங்க. அதை வந்துட்டு அவர் கேட்குறாரு, என்ன அன்றைக்கி வந்து என்ன கூப்பிட்ருக்கு அப்படின்னே. இல்லை மச்சான் நைட்டு ஸ்டே இன்றைக்கி உன் வீட்டில் தான், அதான் அப்படின்னே. எதுக்குடி அப்படின்ட்டு நீங்கள் எப்படி கேட்குறீங்களா. அதுவா சும்மா தான் கொஞ்சம் டயர்டாக இருக்குது, அப்படியே தூங்கலாம் தான் அப்படின்னே. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படியே போகிற வழியில தான் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்களா, என்ன சாப்பிட்லாம் அப்படின்னே. எனக்கு இன்றைக்கி வந்துட்டு லைக் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி டெம்டிங்காக இருக்குது, அந்த மாதிரி எதாவது சாப்பிட்லான்னே. ஜங்குக்கு மேலேருந்து பார்க்குறாரு,
என்ன ஜென்மம் நீ? நேத்திக்கு தான் அம்புட்டு தின்ன, இன்னைக்கும் அடுத்தே சாப்பிட்ற. கொஞ்சம் கூட வாழ்க்கையில் ஹெல்த் கான்ஷியஸே இல்லையா? இவ்வளோ சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதே இல்லை, கெட்டது. இவளுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே மேலே நின்று புலம்பிகிட்டே இருக்கார். இந்த சைடு வந்துட்டு அந்த லைனை ஃபுல்லாக கணக்கில் தான் வச்சுருக்கா. சரிடி போய் நம்ம போகிற வழில 2 வாங்கிட்டு அப்படியே வீட்டில் போய் சாப்பிட்லான்னே, சரி சரி வா 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 அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு அப்படியே இது பண்ணிகிட்ருக்கா. அதுக்கப்புறம் சரி போகலாம் அப்படின்ட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறீங்க. அப்படியே ஜங்குக்கு பார்க்குறாரு. அப்படி நீங்கள் போகிறத பார்த்துட்டே இருக்காரு. ஸோ இன்றைக்கான எபிசோடை நம்ம முடிச்சுக்கலாம். எப்படி இருக்குதுன்னு தெரில. ஓகே, அவ்வளோதான். பிடிச்சிருந்தா பாருங்கள். நல்லா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். பை பை டேசிஸ்.